வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வான சாஸ்திரம். வானத்தில் நம்ம பிறக்கும்போது பிளானட்ஸ் எந்த இடத்துல இருக்கோ அதை அடிப்படையாக வச்சு இது இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதாகும். அந்த அடிப்படையில் ஒரு பிளானட் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா, உதாரணமாக சூரியன் எடுத்துக்கலாம். சூரியன் ராஜ கிரகம். உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நல்ல இடத்துல பிளேஸ் ஆயிருந்து அதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. கிரக அவஸ்தைன்னு ஒன்று இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்னு இருக்குது, எந்த திரைகாணத்தில் இருக்குது அப்படின்னு இருக்குது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம பின்னால் பார்க்கக்கூடிய விஷயங்கள். முதல்ல பார்க்கணும் அப்படின்னா அது உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஒரு நல்ல நிலையில் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர கோணங்களில் இருந்தது அப்படின்னா, அந்த சூரிய திசை நடக்கிற காலங்களில் நிறைய அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பெரிய மனிதர்களோட தொடர்பு, அந்த சூரியனுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் இந்த காலங்களில் ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதரருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். உங்களுக்கும் அப்பாவுக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். உங்களுக்கும் உங்கள் இன்லாவுக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். அரசு சம்பந்தமான விஷயங்கள், அரசு சம்பந்தமான காரியங்கள், அரசியல்வாதியுடைய தொடர்புகளான நல்ல காரியங்கள், அப்பா மூலம் வருமானம், இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இதே சூரியன் பலம் இல்லாமல் இருந்தால், நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னு வைங்க, ஆஃபீஸில் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இன்லாக்கிட்ட ப்ராப்ளம் ஆகும். அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்காது. மூத்த சகோதரோட சண்டை சர்ச்சைகள் ஏற்படும். ஹெல்த் இஷ்யூஸ் வரும். தலைவலி, உஷ்ணத்தினால வரக்கூடிய நோய்கள், ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள், பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள், இதெல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் அந்த கிரக நிலை நல்ல நிலையில் இருந்தால் அனுகூலமும், கெட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரமும் ஏற்படும்.